கோவை மருதமலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொண்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பெண் யானை உயிரிழந்த நிலையில் சோமயம்பாளையம் பஞ்சாயத்து பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். பிரசாந்த், தற்பொழுது அந்த பகுதியில் யானை உயிரிழப்பை தொடர்ந்து குப்பைகள் அகற்றப்பட்டு வருகிறதே, இந்த நிகழ்வு குறித்து, அதைத் தொடர்ந்து தற்பொழுது எடுக்கப்பட்டு வரும் இந்த சுகாதார நடவடிக்கைகள் குறித்து முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நாம் ஒரு நேரலை செய்திருந்தோம். அதாவது எனவே இந்த வனப்பகுதியை ஒட்டிய பகுதியில் முழுமையாக குப்பை மேலாண்மை விரிவுபடுத்தப்படுகிறது. வன ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் குப்பை மேலாண்மை கோரிக்கை விடுத்திருந்த நிலையில உயிரிழப்பு சம்பவம் நடந்ததற்கு பிறகுதான் ஒரு என்பது விழிப்புணர்வு நடவடிக்கை என்பது அரசு எடுக்கிறதை நம்ம களத்தில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சோமயம்பாளையம் பஞ்சாயத்துக்கு கிட்டத்தட்ட 5 கிராமங்கள் இருக்கிறது. இந்த 5 கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 45,000 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இந்த வசிக்கிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் கொட்டக்கூடிய அந்த குப்பைகள் அனைத்துமே இந்த வனப்பகுதி நீங்களே பார்க்கலாம். இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய யானை வலசை செல்லக்கூடிய பாதை. இந்த பாதைக்கு தான் இந்த குப்பைகள் கொட்டப்படுகிறது. நீங்களே பார்க்கலாம். இந்த யானை பார்க்க முடிகிறது. மிக இந்த யானை மட்டுமே இல்ல, இந்த நிலவளம், இந்த பூமியும் எந்த அளவிற்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். எந்த அளவிற்கு மட்டத்திலிருந்து மேல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடிக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணில் தொய்ந்து கொண்டு அழியாமல் அப்படியே இருக்கிறது என்பதால் நம்ம களத்தை பார்க்க முடிகிறது. தற்போது அவசர கதியில இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மூடக்கூடிய இந்த சோமயம்பாளையம் பஞ்சாயத்து நிர்வாகம் எடுத்து நம்மால் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா இது யானைக்காக இந்த பகுதியில வரக்கூடாது அப்படின்றது இது யானைக்காக இந்த பகுதியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அகழி வெட்டக்கூடிய பகுதி. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் இங்கே ஒரு சிறு இடைவேளை இருக்கிறது. இந்த பகுதியில் யானை உள்ளே வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஏக்கர் பரப்பில் கொட்டப்பட்ட இந்த குப்பைகளை இருக்கக்கூடிய உணவு கழிவுகளை சாப்பிடுவதற்காக தான் இந்த யானை வந்து இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது அரங்கேறி ஒரு உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோல தான் மேற்கு தொடர் மலை ஒட்டி வனப்பகுதி ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளில் இப்படிதான் காடுகள் வனப்பகுதி ஒட்டியுள்ள பகுதிகளில் கொட்டக்கூடிய குப்பைகளால் யானை மட்டுமல்ல பல்வேறு வனவிலங்குகள் இதை சாப்பிட்டு இறக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. மிக ஒரு துரதிருஷ்டமான சம்பவமாக பார்க்கிறது. தற்போது ஒரு விழிப்புணர்வு இந்த ஒரு சம்பவத்தை எதிரொலி காரணமாக தற்போது வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாக உத்தரத்தின் பேர்ல அப்படியே அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எடுக்காமல் அப்படியே மண்ணை போட்டு மேலாக மூடக்கூடிய நிலை தான் இருக்கிறது. எந்த ஒரு இங்க இருக்கக்கூடிய கழிவுகளை வேறு இடத்திற்கு அகற்றப்படுவதற்கோ அல்லது இங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கோ எந்த ஒரு திட்டமிடலும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் இந்த சோமயம்பாளையம் பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கும் இல்லை. தற்போது நீங்களே பார்க்கலாம். இருக்கக்கூடிய கழிவுகளை அப்படியே பிளாஸ்டிக் கழிவுகளை மூடக்கூடிய நிலை தான் இருக்கிறது. அதை எடுத்து மீண்டும் இங்க இருக்கக்கூடிய இந்த நிலவளம் பாதிக்கப்படாமல் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. முழுவதுமாக அப்படியே ஒரு கடமைக்காக அந்த இருக்கிறது. தற்போது நீங்களே பார்க்கலாம். யானையுடைய இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. வழக்கமாக நாம் ஏற்கனவே கடந்த காலங்கள்ல இங்கு வந்து நேரலை செய்யும் போது யானையோட வயிற்றுல இருக்கக்கூடிய வரக்கூடிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கழிவு இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிதான் ஒரு பிளாஸ்டிக் கழிவு மட்டும் இல்ல, ஒரு பையே இருக்கிறது. இப்படிதான் இந்த யானை உண்டு அது இறைப்பையில இருந்து அந்த பிளாஸ்டிக் கழிவு வெளியே வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. அந்த அளவிற்கு மிக மோசமான நிலையம் இருக்கிறது. யானையுடைய அந்த ஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவு தான் இந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான ஒரு துயரமான சம்பவம் என்பது ஒரு வாயிலாக ஜீவனுக்கு நடக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. தற்போது இங்க இருக்கக்கூடிய அவசரமாக இந்த பகுதியில் கொட்டக்கூடிய கழிவுகளை தற்போது அவர்கள் அகற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஆனால் மேலே நான் சொன்னது போல அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படியே உள்ளே மண்ணோட மண்ணாகத்தான் குறைக்கிறார்களே தவிர அதை எடுத்து மறுசுழற்சி செய்யணுமோ அல்லது மாற்று நடவடிக்கை இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எடுப்பதற்கான முயற்சி ஏற்படவில்லை. தற்போது நாம் இங்கிருந்து வரக்கூடிய இந்த சோமயம்பாளையம் பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து நிர்வாகத்துடைய அந்த தலைவருடைய பதவி என்பது முடிந்துவிட்டது. எனவே இந்த செக்ரட்டரிகள் தலைமையில தான் இந்த சோமயம்பாளையம் நிர்வாகம் நடக்கிறது. நாம் அவரிடம் பேசும் பொழுது இப்பொழுது அவசர கதியில இங்க இருக்கக்கூடிய 3-4 ஏக்கர் பரப்பளவில் கொட்டக்கூடிய எங்களுக்கு இந்த பகுதியிலுடைய 5 கிராம மக்களுடைய குப்பைகள்லாம் இங்குதான் கொட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்ப மூட சொல்லி மாவட்ட நிர்வாகம் வனத்துறை சொன்னதன் அடிப்படையில நாங்க மூடிட்டோம். ஆனால் மாற்று எங்களுக்கு வழி இல்லை. குறிப்பாக பாத்தீங்கன்னா
இந்த 5 கிராம மக்களும் கிட்டத்தட்ட 40,000 குடும்பங்கள் வசிக்குது. இங்கிருந்து எங்களுக்கு குப்பைகள் வந்து எடுத்து செல்வதற்கான ஒரு வழி இல்லை. கிட்டத்தட்ட 4 நாட்களாக மக்கள் எங்களிடம் குப்பைகள் எப்ப எடுப்பீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. குப்பைகளை எடுத்து இங்கதான் நாங்க வழக்கமா கொட்டுவோம். ஆனா இப்போது வரை குப்பைகளை கொட்ட முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. எனவே எங்களுக்கு மாற்று நடவடிக்கை தேவை என்று ஒரு பக்கம் சோமயம்பாளையம் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி செய்யக்கூடிய எனவே அவங்க நம்மகிட்ட புலம்பும் போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க ஊடகங்களை ஏதோ பார்த்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உதவி செஞ்சு குப்பைகளை எங்க சொல்றாங்க. மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் குப்பையை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கதான் குப்பையை கொட்டுறோம். ஆனா இப்ப அல்ல சொல்லிட்டாங்க. இப்ப இங்கிருந்து நாங்க குப்பைகள் குப்பைகள் கொட்ட முடியாத நிலை என்பது இருக்கிறது. இதை மூட சொல்லி நாங்க இந்த வகையில பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு எங்க கொட்டுறது என்ன தெரியாம ஒரு நிகழ்வை அவங்க சொல்லிட்டு இருக்க ஒரு கருத்து நம்ம எங்களுக்கு எங்க கொட்டுறது என்ன தெரியாம ஒரு நிகழ்வை அவங்க சொல்லிட்டு இருக்க ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். நம்ம கிட்ட ஊடகம் மூலியமா செஞ்சு மாவட்ட நிர்வாகத்தில் ஏதோ சொல்லுங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க நம்மகிட்ட வச்சாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி செய்வதற்கு குப்பை மேலாண்மை குறிப்பாக மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான பல்வேறு திட்டமிடல்கள் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் கூட பல கோடி நிதிகளை ஒதுக்கினாலும் கூட அது இந்த ஊரக பகுதிக்கு சென்றடைகிறதா என்கிற ஒரு நிலை என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இந்த சோமயமலை உள்ளிட்ட பகுதியில் வடவள்ளி பகுதியில் தான் அந்த குப்பை மறுசுழற்சி செய்வதற்கான ஒரு நிகழ்வு என்பது இருக்கிறது. ஆனால் அது பிளாஸ்டிக் கிடையாது. உணவு கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்காகவும் குறிப்பாக நாளொன்றுக்கு 1 டன் அந்த உணவு கழிவுகளை மட்டும்தான் மறுசுழற்சி செய்யக்கூடிய நிகழ்வு என்பது. அப்போ மற்ற பிளாஸ்டிக் கழிவுகளை எங்கே போய் கொட்டுவது என்கிற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடந்த ஒரு பல்லுயிர் இருக்கக்கூடிய காட்டுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு விலங்குகளாக இருக்கக்கூடிய இந்த யானையோட உயிரிழந்ததற்கு பிறகுதான் தற்போது அவசர கதியில் இந்த நிகழ்வு என்பது நடந்தேறி கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பேரில் தற்போது இந்த பகுதியில் கொட்டக்கூடாது என்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. குறிப்பாக ஒரு புகைப்படம் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறி தற்போது ஒரு இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளக்கூடிய நிகழ்வு என்பது இருக்கிறது. இதுபோல தான் மேற்கு தொடர்மலை வச்சு ஒட்டிய பகுதிகள் மலைப்பகுதி ஒட்டி வனப்பகுதி ஒட்டியுள்ள பகுதிகளில் யானை வலசை செல்லக்கூடிய பாதைகளில் குப்பைகளை கொட்டுவது நிகழ்வு இருக்கிறது. தற்போது முதற்கட்டமாக இந்த பகுதியில் குப்பைகளை அள்ளி இருக்கிறாங்க. இன்னும் பல விலங்குகளும் இது போன்ற சம்பவங்கள் தெரியாமலே அரங்கிடக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு விரிவான ஒரு திட்டமிடலை செய்து மாவட்ட நிர்வாகம் அதே போல அரசும் வனத்துறை இணைந்து இதற்கு ஒரு உரிய தீர்வு ஏற்பட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் ஆர்வடைய எண்ணமாக இருக்கிறது. விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரசாந்த்.